செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் வசிக்கும் நகரம், நகர்ப்புறம் அல்லது கிராமத்தை சுற்றி பாருங்கள். கட்டிடங்கள், சாலைகள், வடிகால்கள் போன்றவை ஏதோ ஒரு வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஏற்பாடு உலகம் முழுவதும் பரவலாக மாறுபடுகிறது. ஒரு இடத்தில் நம்மையும் நமது வாழ்க்கை இடத்தையும் ஒழுங்கமைக்கும் விதம் குடியேற்றம் எனப்படும். அதுதான் நாம் வாழும் மற்றும் வேலை செய்யும் புவியியல் இடம். ஒரு குடியேற்றத்தில் நம்மிடம் பல்வேறு வகையான செயல்பாடுகள் உள்ளன. கல்வி, மருத்துவம், மதம், வணிகம் போன்றவை. 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து இடம்பெயர்தல், குடியேற்றங்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். தீர்வு என்றால் என்ன? குடியேற்றங்கள் எவ்வாறு தொடங்கப்பட்டன? தீர்வு ஏன் மாறுகிறது? என்ன வகையான இடங்கள் குடியிருப்புகளாக உருவாகின்றன? படிநிலையில் இந்திய குடியேற்றங்கள். இந்தியாவில் நகரமயமாக்கல். நகரமயமாக்கலில் உள்ள சிக்கல்கள். ஏரோட்ரோபோலிஸ். இடம்பெயர்வு. இடம்பெயர்வு முறைகளின் அளவீடுகள் மற்றும் வகைப்பாடு. முக்கிய வார்த்தைகள். குடியேற்றம். மக்கள் ஒரு சமூகத்தை அமைக்கும் இடம். மெகா சிட்டிகள். ஒரு பெரிய நகரம். ஏரோட்ரோபோலிஸ். ஒரு பெருநகர துணைப்பகுதி அதன் உள்கட்டமைப்பு, நில பயன்பாடு மற்றும் பொருளாதாரம் ஆகியவை விமான நிலையத்தை மையமாகக் கொண்டுள்ளன. நகரமயமாக்கல். ஒரு பகுதியை மேலும் நகர்ப்புறமாக்குவதற்கான செயல்முறை. பெருநகரம். பெருநகர பகுதியின் மையமாக இருக்கும் ஒரு பெரிய நகரம். கருத்து வரைபடம். குடியேற்றங்கள் எவ்வாறு தொடங்கப்பட்டன? சுமார் 1.8 லட்சம் ஆண்டுகளாக ஆரம்பகால மனிதர்கள் வேட்டையாடுபவர்களாக குழுக்களாக வாழ்ந்தனர். உணவை பெறுவதற்கான வழிகளை மாற்றுவதற்கு சில குழுக்கள் வேண்டுமென்றே உணவு உற்பத்தி செய்யும் விவசாய முறையை கைக்கொண்டன. விவசாயம் செய்பவர்களாக அவர்கள் அதிக அளவில் உட்கார்ந்து, அதாவது ஒரே இடத்தில் தங்கி இருந்தனர்.
மக்கள் ஏன் குடியேற்றத்தை மாற்றுகிறார்கள்? வாழ்வாதாரம் மற்றும் இடம்பெயர்வுக்காக குடியேற்றங்கள் மாறுகின்றன. உதாரணத்திற்கு, டெல்லி பல ஆண்டுகளாக பல வம்சங்களுக்கு தலைநகராக இருந்தது. கிராமப்புறங்களில் மக்கள் தங்கள் இடங்களில் தங்க விரும்பவில்லை. கிராமப்புறங்களில் விவசாயம் பொய்த்து வருவதால் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். விவசாயிகளும் தங்கள் குழந்தைகளை கல்வி மற்றும் வேலைக்காக நகரங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் அனுப்ப விரும்புகிறார்கள். சில நேரங்களில் கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரம், வேலைகள் அல்லது ஏதேனும் அத்தியாவசிய வேலைகளில் குடியேற நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள பலர் சுய-தொழில் வேலையை தேர்வு செய்கிறார்கள். இந்த காரணங்களால் குடியிருப்புகள் மாறி வருகின்றன. எந்த வகையான இடங்கள் குடியிருப்புகளாக உருவாகின்றன? இதை புரிந்து கொள்ள இந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்க வேண்டும். தளம், சூழ்நிலை, இடத்தின் வரலாறு. தளம் என்பது இடத்தின் சிறப்பியல்புகளை குறிக்கிறது. அதன் நிலப்பரப்பு, உயரம், ஏரிகள், ஆறுகள், நிலத்தடி நீர் போன்ற நீர்நிலைகளின் பண்புகள், மண் வகைகள், பாதுகாப்பு, இயற்கை சக்திகளிடமிருந்து தங்குமிடம் மற்றும் பல. ஆரம்பகால குடியேற்ற காலங்களில் சாதகமான நீர் வழங்கல் மற்றும் படையெடுப்புகளிலிருந்து நல்ல பாதுகாப்பை கொண்ட இடங்கள் விரும்பப்பட்டன. உதாரணமாக, சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிரா மாநிலம் பிரதாப்காத்தில் ஒரு கோட்டையை கட்டினார். இந்த தளம் அதன் உயரத்திலிருந்து சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் காணக்கூடியதாக இருப்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் இராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இடங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்ற இடங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சூழ்நிலை மற்ற இடங்களுடனான தொடர்புகளை விவரிக்கிறது. எடுத்துக்காட்டாக, விசாகப்பட்டினம் கடற்கரையில் அமைந்துள்ளது மற்றும் இந்தியாவிற்குள்ளும் வெளியிலும் பல இடங்களை இணைக்கிறது. பல தசாப்தங்களாக விசாகப்பட்டினத்தின் மக்கள் தொகை கணிசமாக வளர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சி விசாகப்பட்டினம் துறைமுக நகரத்தின் முக்கியத்துவத்தின் விளைவாகும். இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு பொருளாதார மற்றும் சமூக வாய்ப்புகளின் வளர்ச்சியையும் குறிக்கிறது. காலனித்துவ சக்திகளுக்கு கரையோர இடங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை.
ஏனெனில் அவர்கள் அங்கு துறைமுகங்களை உருவாக்க முடியும். இந்த துறைமுகங்கள் காலனித்துவ நாட்டிற்கு மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்ய உதவும். படிநிலையில் இந்திய குடியேற்றங்கள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சில அளவுகோல்களை பயன்படுத்தி இந்தியாவில் குடியேற்றங்களை ஏற்பாடு செய்கிறது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குடியேற்ற படிநிலையை பார்ப்போம். மெகா நகரங்கள். 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்ட நகரங்கள். உதாரணம் கிரேட்டர் மும்பை, டெல்லி. பெருநகரங்கள் அல்லது மில்லியன் பிளஸ் நகரங்கள். ஒரு மில்லியன் மற்றும் 10 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். உதாரணம் சென்னை, ஹைதராபாத். நகரங்கள் அல்லது வகுப்பு 1 நகரங்கள். 1,00,000 முதல் 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறங்கள். நகரங்கள். அனைத்து நகர்ப்புறங்களிலும் 5,000 முதல் 1,00,000 வரை மக்கள் தொகை உள்ளது. வருவாய் அல்லது சென்சஸ் கிராமம். வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட கிராமம். குக்கிராமங்கள். வருவாய் கிராமத்தில் உள்ள வீடுகளின் குழு. இந்தியாவில் நகரமயமாக்கல். இந்தியாவில் கிட்டத்தட்ட 350 மில்லியன், அதாவது 1/3 மக்கள் நகரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வாழ்கின்றனர். மக்கள் பெருகிய முறையில் விவசாயம் அல்லாத வேலைகளை மேற்கொண்டு நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழ்கின்றனர். இந்த செயல்முறை நகரமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. 1950களில் மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் 5.6 லட்சம் கிராமங்களில் வாழ்ந்தனர் மற்றும் தலா 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட 5 நகரங்கள் மட்டுமே இருந்தன. மேலும் 1,00,000 மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் எண்ணிக்கை சுமார் 40 இருந்தது. இன்று கிராமங்களின் எண்ணிக்கை 6.4 லட்சமாக அதிகரித்துள்ளது மற்றும் சுமார் 850 மில்லியன் மக்கள் இந்த கிராமங்களில் வாழ்கின்றனர். மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகிய 3 நகரங்களில் தலா 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கியுள்ளனர். ஒரு மில்லியன் மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 50க்கும் மேற்பட்ட நகரங்கள் உள்ளன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு நகர்ப்புற இந்தியா எவ்வாறு பங்களிக்கிறது? நிதி, காப்பீடு, ரியல் எஸ்டேட் போன்ற சேவைத்துறை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து, சேமிப்பு மற்றும் தகவல் தொடர்பு போன்ற வணிகம் தொடர்பான
சேவை நடவடிக்கைகள் தொழில்துறை செயல்பாடுகளை விட அதிகமாக பங்களிக்கின்றன. நகர்ப்புறங்களில் இயற்கையான வளர்ச்சியின் விளைவாக நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் பெரும்பாலான மக்கள் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டது. இந்த நகர்ப்புறங்களின் மக்கள் தொகை காலப்போக்கில் அதிகரித்தது. பழைய நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை சுற்றியுள்ள கிராமப்புறங்களை உள்ளடக்கியதன் மூலம் நகர்ப்புற குடியிருப்புகளில் சில வளர்ச்சிகள் விரிவாக்கத்தால் நிகழ்ந்தன. வளர்ச்சியில் ஐந்தில் ஒரு பங்கு மட்டுமே கிராமம் அல்லது நகர்ப்புற இடம்பெயர்வு காரணமாக உள்ளது. நகரமயமாக்கலின் சிக்கல்கள். நகரமயமாக்கல் அதிகரிப்பது மக்களுக்கு அதிக வாய்ப்புகள் மட்டுமல்ல, பல பிரச்சனைகளையும் விளைவிக்கிறது. பெருகி வரும் நகர்ப்புற மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு நீர் வழங்கல், கழிவுநீர் மற்றும் பிற கழிவுகளை அகற்றுதல், போக்குவரத்து மற்றும் பல விஷயங்கள் தேவை. வாகன பயன்பாடு அதிகரிக்கும் போது நகர்ப்புற காற்று மாசுபாடு அதிகரித்து சுகாதார பிரச்சனைகள் மற்றும் உள்ளூர் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முறையற்ற கழிவுநீரை அகற்றுவது தொற்று நோய்களின் அச்சுறுத்தல்களுக்கும் வழிவகுக்கும். நகர்ப்புறங்கள் விரிவடையும் போது கழிவுகள் பெருகிய முறையில் கிராமப்புறங்களுக்கு தள்ளப்படுகின்றன. அங்கு அவை வெறுமென கொட்டப்படுகின்றன அல்லது கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஏரோட்ரோபோலிஸ். இந்தியா உட்பட பல நாடுகளில் புதுவிதமான குடியேற்றம் நடக்கிறது. இந்த குடியிருப்புகள் பெரிய விமான நிலையங்களை மையமாக கொண்டவை. எனவே ஏரோட்ரோபோலிஸ் அல்லது ஏர்போர்ட் சிட்டி என்று பெயர். ஒரு ஏரோட்ரோபோலிஸ் விமான நிலையம் அதன் சொந்த உரிமையில் ஒரு நகரமாக செயல்படுகிறது. ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், பொழுதுபோக்கு, உணவு, வணிக மாநாடு போன்ற பல வசதிகள் அங்கேயே வழங்கப்படுகின்றன. ஏரோட்ரோபோலிஸின் சில வடிவங்கள். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம், அதாவது டெல்லி, மற்றும் ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம், அதாவது ஹைதராபாத். இந்தியாவில் வரலாறு மற்றும் புவியியல் அம்சங்கள் ஒரு குடியேற்றத்தின் விரிவாக்கத்திற்கு ஒரு காரணம் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு மற்றொரு காரணம். இடம்பெயர்தல். சிறந்த வாய்ப்புகளை தேடி மக்கள் தங்கள் இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு செல்வது குடியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இடம்பெயர்வு பல்வேறு சமூக,
பொருளாதார அல்லது அரசியல் காரணங்களால் எழுகிறது. இடம்பெயர்வு வடிவங்களின் நடவடிக்கைகள் மற்றும் வகைப்பாடு. ஒரு நபரை புலம்பெயர்ந்தவராக அடையாளம் காண மக்கள் தொகை கணக்கெடுப்பால் 2 அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிறந்த இடம், நபர் பிறந்த இடம். கடைசியாக வழமையான வசிப்பிடம். 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் தொடர்ந்து தங்கியிருந்த இடம். இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 307 மில்லியன் மக்கள் புலம்பெயர்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்வு பல காரணங்களால் ஏற்படலாம். பெண்களைப் பொறுத்தவரையில் திருமணமே இடம்பெயர்வதற்கும், வேலை வாய்ப்புக்கும், நல்ல படிப்புக்கும், தொழில் நஷ்டத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு காரணம். இதில் நாம் பருவகால மற்றும் தற்காலிக இடம்பெயர்வு, கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு இடம்பெயர்தல், கிராமப்புற நகரப்புற இடம்பெயர்வு, சர்வதேச இடம்பெயர்வு. அடுத்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். எனவே இந்த காணொளியில் நாம் பார்த்தோம். தீர்வு என்றால் என்ன? குடியேற்றங்கள் எவ்வாறு தொடங்கப்பட்டன? தீர்வு ஏன் மாறுகிறது? எந்த வகையான இடங்கள் குடியிருப்புகளாக உருவாகின்றன? படிநிலையில் இந்திய குடியேற்றங்கள். இந்தியாவில் நகரமயமாக்கல். நகரமயமாக்கலில் உள்ள சிக்கல்கள். ஏரோட்ரோபோலிஸ் மற்றும் இடம்பெயர்வு. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.